வணக்க மக்களே. கேரளா கவர்மெண்ட்டே இந்த லாட்ரி எடுத்து நடத்திட்டு வராங்க. ஸோ அதில் ஒவ்வொரு 2 மாதத்துக்கும் ஒரு வாட்டி இந்த பம்பர் டிக்கெட்டு ஃபேமஸாக நடக்கும். அதில் கிட்டத்தட்ட 95 லட்சம் வரலையுமே டிக்கெட்டு சேல் ஆகும். ஸோ இந்த விஷு பம்பர் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 55 லட்சம் டிக்கெட்டு பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 45 லட்சம் டிக்கெட்டு சேல் ஆகிருக்கான். ஸோ அதனுடைய டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 300 கோடி. அது ட்ரா டேட்டு 23/5/2026 சனிக்கிழமை 2 மணிக்கு. ஸோ அந்த தேதியும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ சரியாக 2 மணி சனிக்கிழமை மதியமாக எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் யூடியூப் சேனல்லையும் பேப்பர்லேயும் பார்த்துட்ருப்போம், யாரா இந்த வின்னரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த வின்னர் இந்த வீடியோ பார்த்துட்ருங்களா கூட இருக்கலாம், இல்லை அந்த வீடியோவை போட்டுட்ருக்க நானாக கூட இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த ஏதாவது ஒரு நபர் நமக்கு தெரிந்த முகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கேரளாவுடைய பம்பர் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னாக்க 12 கோடி ரூபா ப்ரைஸு. அது மொத்தமாக நமக்கே வந்துடாது, அது ஆல்மோஸ்ட் டிடிஎஸ் போக கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி ரூபா ஸோ நம்முடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஆல்மோஸ்ட் ஒரு 35% டேக்ஸாகவே போகுது. ஸோ அதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் இன்ஃபர்மேட்டிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிக்கெட்டு எந்த டைமில் வாங்கினாக்க வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டட் பண்ணாமல் ஸோ யதார்த்தமாக இருங்க. ஸோ நிறைய வாட்டி அந்த மாதிரி வாங்கி வச்சு இதை ரொம்ப கற்பனை பண்ணி அந்த எமோஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காதல் வலியை விட கதவு சந்தில் கைவிட்ட வலியை விட ரொம்ப அதிகமானது. ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட் கேஷுவலாக அந்த டேவை நகர்த்துங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பேச போகிறோம். பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி ஷோ ஆகும். ஸோ இந்த விஷு பம்பர் பார்த்தீங்கன்னாக்க PR109 அப்படின்ற சீரீஸில் வின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த விஷு பம்பர் 6 சீரீஸில் VA, VB, VC, VD, VG ஸோ இந்த 6 சீரீஸ்லையுமே பிரிண்ட் அவுட் பண்ணுறாங்க. இந்த 6 சீரீஸுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா காமனான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 கோடி. இந்த மொத்தமாக 45 லட்சம் டிக்கெட்டு சேல் ஆகிருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்த பம்பர் டிக்கெட்டை பற்றி, விஷு பம்பரை பற்றி நான் 95 லட்சம் டிக்கெட்டு சேல் ஆகிருக்கு அப்படின்றத தவறுதலாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதில் சகோதரர்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து 95 லட்சம் கிடையாது, இது பிரிண்ட் அவுட் பண்ணது 55 லட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதுமாரி சில கால்குலேஷனுமே சொல்லியிருந்தேன். டேக்ஸோட இவ்வளோ அமௌண்ட் வரும், சேலரி வாங்கினா கூட இவ்வளோ அமௌண்ட் அவங்களால வந்திருக்காது, ஐ மீன் கோடி ரூபா தாண்ட முடியாது. சப்போஸ் இவங்க இந்த வின் பண்ணாங்கனாக்கா 12 கோடி, இவங்களுடைய ஜென்ரேஷனே சேஞ்ச் ஆகிடும் அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் அதில் கமெண்ட்டில் நிறைய திருத்தி, இல்லை இந்த பொருள் இதனுடைய வின்னிங் நீங்கள் இவ்வளோ வணக்க மக்களே. கேரளா கவர்மெண்ட்டே இந்த லாட்ரியை எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு 2 மாதத்துக்கும் ஒரு வாட்டி பம்பர் டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது இந்த மே மாதத்துக்கான வணக்க மக்களே. கேரளா கவர்மெண்ட்டே இந்த கேரளா லாட்ரியை எடுத்து நடத்திட்டு வராங்க. டெய்லி டிக்கெட்டும் போடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு 2 மாதத்துக்கும் ஒரு வாட்டி பம்பர் டிக்கெட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா காமனாக எல்லா தரப்பிட்டிருந்தும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேரும் அந்த டிக்கெட்டை வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அது கேரளா பீப்புளுமே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 95 லட்சம் வரலையுமே டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷு பம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா 55 லட்சம் டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 46 லட்சம் டிக்கெட்டு சேல் ஆகிருக்கான். ஸோ இந்த 22ஆம் தேதி மே 22ஆம் தேதி வரலையும். இது ட்ரா டேட் பார்த்தீங்கன்னாக்கா 23 சனிக்கிழமை 2 மணிக்கு.
ஸோ இது வரையுமே 46 லட்சம் டிக்கெட்டு சேல் ஆகிருக்கு. ஸோ இந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 6 சீரியஸ் கொடுத்துருக்காங்க. விஏ, விபி, விசி, விடி, விஜி. ஸோ இந்த 6 சீரியஸுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா காமனான ஒரு ப்ரைஸ்னாக்க அந்த 12 கோடி தான். அது தாண்டி ஒவ்வொரு சீரியஸுக்கும் ஒவ்வொரு கோடி ரூபா. ஸோ அந்த 12 கோடி யார் வின் பண்ண போகிறா, ஒவ்வொரு கோடி யார் வின் பண்ண போகிறா அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன் எல்லா தரப்பிட்டிருந்தும் எதிர்பார்த்துட்ருக்கு. ஸோ நானுமே டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கு இந்த டிக்கெட்டுக்கு விழாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கும் ஏதாவது ஒரு ப்ரைஸ், முதல் ப்ரைஸே விழுறதுக்கு ஸோ வாழ்த்துக்களையும் இறைவன்ட்டையும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கை தரம் உயராதா, வீடு கட்ட மாட்டோமா, குழந்தைங்களை படிக்க வைக்க மாட்டோமா, ஸோ நம்ம ஒரு ஏதாவது அப்ராட் கண்ட்ரிக்கு போய் டூர் மாதிரி போயிட்டு வர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்பனைகளோட எதிர்பார்த்துட்ருப்போம். அதை டூ மச்சாக கற்பனை பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது கதவு சந்தில் விரலை விட்டு அந்த வழியை விட ரொம்ப கொடுமையானது இந்த டிக்கெட்டுனால வாங்கி வச்சுட்டு நம்ம கற்பனை பண்ணுற ஒரு உலகம், அது வேறு ஒரு உலகம். ஸோ அதனால் அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு ஒரு டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் பிடிச்ச இறைவனையோ இல்லை உங்களை அவங்க அப்பா அம்மாவையோ நினச்சி ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிக்கெட்டை விஷு பம்பரை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பேச போகிறோம். பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி ஷோ ஆகும். ஸோ இந்த விஷு பப்பன்னு பார்த்தீங்கன்னாக்கா 55 லட்சம் டிக்கெட்டு பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த 6 சீரியஸுக்குமே. ஸோ இந்த 6 சீரியஸுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த காமனான ஒரு ப்ரைஸ்னாக்க 12 கோடி. அப்புறம் ஒவ்வொரு சீரியஸுக்கும் இந்த விஏக்கு 1 கோடி ரூபா, விபிக்கு 1 கோடி ரூபா, விசிக்கு 1 கோடி, அண்ட் விடிக்கு 1 கோடி, விஜிக்கு 1 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 சீரியஸுக்கும் 6 கோடி ரூபா. அதேமாரி மூன்றாவது பரிசாக சொல்லப்படக்கூடியது 10 லட்ச ரூபா. ஸோ இந்த 6 சீரியஸுக்கும் ஒவ்வொரு சீரியஸ்லையும் ஒவ்வொரு நம்பருக்கு ஸோ இந்த 10 லட்ச ரூபா விழும். அதாவது 4வது ப்ரைஸாக 5 லட்ச ரூபா. ஸோ இந்த 5 லட்சமும் இந்த சொல்லக்கூடிய இந்த 4 ப்ரைஸுமே நம்ம அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போட்டுற மாட்டாங்க, ஐ மீன் முழு அமௌண்ட்டையும் போட்டுற மாட்டாங்க. ஸோ அதில் டேக்ஸும் சில ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ நம்ம சேலரி வாங்கினாலே டேக்ஸ் பிடிக்கிறாங்க கவர்மெண்ட்டு, இவ்வளோ ப்ரைஸ் விற்குது, அவங்க டேக்ஸ் பண்ண மாட்டாங்களா? ஸோ மொத்தமாக இந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபா காமிச்சிருக்காங்க. இந்த டிக்கெட்டுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஒவ்வொரு வின்னிங் அமௌண்ட்டுக்கும் எவ்வளோ டேக்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் 4th ப்ரைஸுக்கு எத்தனை பேர்த்துக்கும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட்டு 4 கோடியே 11,84,000 ரூபா. ஸோ இதை டிடிஎஸ் போகிற செஸ் வரி போக ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 12 கோடியில் நீங்கள் டேக் ஹோம் எடுத்துக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 7,88,16,16,000 ரூபா. ஸோ 12 கோடி ரூபா சொன்னோடனே நம்ம 12 கோடியா அப்படின்னு கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம், மனசில் ஆண்டோட ப்ரே பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய காணிக்கை ஏதோ பிளாக் மேஜிக்லாம் பண்ணுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஆனால் நம்ம 12 கோடி நமக்கு வர போகிறதில்ல, இதில் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட்டும். ஸோ அந்த 12 கோடி அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டேக்ஸு யார் வின் பண்ணாலும் ஸோ அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு போவோம். பட் நான் வின் பண்ணால் என்னுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஸோ நீங்கள் வின் பண்ணிங்கனாக்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலு, வீடு, காரு, பசங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷனை சுச்சுவேஷனை கொண்டு வரலாம். ஸோ அந்தமாரி கொண்டு வரலாம். ஸோ இதை ப்ரே பண்ணிப்போம், நம்புவோம், நமக்கு கிடைக்குது அப்படின்றத ஏதோ சொல்லுவாங்களா, யூனிவர்ஸ்கிட்ட சொல்லுவோம். நாம் முதல்ல பிலீவ் பண்ணுவோம், எனக்கு ஏதாவது கண்டிப்பாக இந்த 4 ப்ரைஸில் ஒரு ப்ரைஸ் இருந்தால் கூட நம்ம வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்றத நாம் நம்புவோம். நான் வச்சுக்கிற டிக்கெட்டில் கண்டிப்பாக எனக்கு முதல் ப்ரைஸ் விழும் அப்படின்றத நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. யாருடைய நம்பிக்கை அதிகப்படியாக இருக்குது, அதிக சக்தியுடையது அப்படின்றத ஸோ இந்த மே 23ஆம் தேதி 2 மணிக்கு தெரிய வரும். ஸோ அடுத்து 2வது பரிசுக்கு பார்த்தீங்கன்னாக்க டேக்ஸு 32%. இது 10 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா. இந்த 2வது பரிசு பார்த்தீங்கன்னாக்கா 32% கொடுத்துருக்காங்க டேக்ஸோட வித் டிடிஎஸ்ஸு செஸ்ஸு இதோட. இது டேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 34,32,000 ரூபா. ஸோ இது கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ 1 கோடியில் 34,32,000 ரூபா. ஸோ கவர்மெண்ட்டு அந்த 1 கோடியிலேருந்து எடுத்துப்பாங்க. அதில் நமக்கு டேக் ஹோம் பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் நீங்கள் 1 கோடி ரூபா வின் பண்ணுறீங்கனாக்கா அதில் நீங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா 65,68,000 ரூபா. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதேமாதிரி 3வது பரிசாக சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்ச ரூபா. ஸோ இந்த 10 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து காமன் 6 சீரியஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பரு. ஸோ அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 31.2%. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சத்தில் 3,12,000 ரூபா டேக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு போகுது. அதில்
10 லட்சத்தில் 6,88,000 ரூபா ஸோ நமக்கு அக்கௌண்ட்டில் வர வைப்பாங்க. அதேமாரி ஃபோர்த்து ப்ரைஸ் 5 லட்சம் ரூபாய்க்கான டேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அதுவும் 31.2%. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் 1,56,000 ரூபா பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸாக கவர்மெண்ட் பிடிச்சிப்பாங்க. ஸோ அதில் மீதி போக 3,40,44,000 ரூபா ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் வர வைப்பாங்க. ஸோ இந்தமாரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ மென்டலாக நீங்கள் ஒரு கேப்பபிளை செட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் ஒரு ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரோடைய அனலைஸ் வச்சுங்க. நமக்கு வின் பண்ணால் இவ்வளோ தாண்டா அமௌண்ட் வரும், 12 கோடி வராதரா அப்படின்றத முதல்ல அதை நம்பிட்டீங்கனாக்க ஸோ நீங்கள் அதிகப்படியான ஒரு கற்பனையில் போக மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டிக்கெட்டில் முதல் பரிசு விழுந்துருச்சு அப்படின்னாக்க அந்த டிக்கெட்டுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்க நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்பரு அதனுடைய அந்த கேரளா லாட்ரியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுமே இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ஃபோன் நம்பராக இருந்தாக்க எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வின் பண்ணிங்கனாக்கா அடுத்த 30 நாளுக்குள்ளே ஸோ அஃபிஷியலாக நீங்கள் கம்யூனிகேஷன் கொடுத்துடணும். ஸோ ஒரு மாதத்துக்கு கழிச்சு தான் உங்களுக்கு 12 கோடி பரிசு வேணுச்சுனாக்க ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய பிரான்ச்சு, சப்போஸ் நீங்கள் சென்னையில் இருக்கீங்கனாக்கா அந்த பிரான்ச்சில் அப்ரோச் பண்ணி ஸோ அதுக்கான சில சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச் மேனேஜரோட ஸோ அந்த கேரளா நிறுவனம் ஐ மீன் அந்த கேரளா ஏஜென்சி பார்த்தீங்கன்னாக்கா அதை கோஆர்டினேட் பண்ணி ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வர வைப்பாங்க. வித்து ஏஜென்ட் கமிஷன், டிடிஎஸ்ஸு, டேக்ஸு, செஸ்ஸு இதெல்லாம் போக ஸோ வரவாக வச்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்போஸ் ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த 4 ப்ரைஸும் கண்டிப்பாக ஜெயிச்சிங்கனாக்க கண்டிப்பாக இந்த நம்பரை நோட் பண்ணி ஸோ கால் பண்ணி சொல்லுங்கள், இந்த 3வது பரிசு என்கிட்ட தான் இருக்குது, 3வது பரிசுக்கான டிக்கெட்டு என்கிட்ட இருக்குது, ஒரு சீரீஸுக்கான டிக்கெட்டு. ஸோ இதை நான் உறுதிப்படுத்திக்கிறேன் என் சைடு அப்படின்றத உங்களுடைய ஐடி ப்ரூஃபோட உங்கள் டிக்கெட்டையும் ஒரு பிக்சரையும் எடுத்து வச்சு கொடுத்துக்கோங்க. சப்போஸ் யாராவது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் டிக்கெட்டை கொடுங்க நான் உங்களுக்கு கிளைம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோன் கால்லையோ இல்லை ஃபிசிக்கலாக கூட மீட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. நேரடியாகவே போயிட்டு திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு அந்த ஹெட் ஆஃபீஸு லாட்ரியுடைய ஹெட் ஆஃபீஸு அங்கே இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாக்கா அந்த ஒரு காப்பியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோவில் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, ஜெராக்ஸில் ஒரு காப்பி எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிக்கெட்டில் எதையும் பின்னாடி சைன் பண்ணவோ கிறுக்கவோ இல்லை மூளைக்கு சந்தனம் போட்டு வைக்கிறதோ வேண்டாம். நீங்கள் நம்புங்க, உங்களுக்கு விழும். அப்படி விழுந்துச்சுனாக்கா ஸோ இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல அந்த 2 மணி யாருக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த பார்த்தது பிற்பாடு இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. அது 4 ப்ரைஸும் விழுந்தாக்க கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு ஃபிசிக்கலாக மீட் பண்ணி ஸோ உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலு, உங்கள் ஐடி ப்ரூஃபு, அப்புறம் நீங்கள் வின் பண்ணதுக்கான டிக்கெட்டை கொண்டு போய்ட்டு கொடுத்து தான் ஸோ இதை கிளைம் பண்ண முடியும். அதுமாரி யாராவது இடையில வந்து நான் வாங்கி கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லிட்டு இடைத்தரகரை யாரும் வச்சுக்காதீங்க. ஸோ டைரக்ட் டு டைரக்ட் நீங்களே காண்டாக்ட் பண்ணி ஸோ அதை வாங்க பாருங்கள். கூட யாராவது உங்கள் ரிலேட்டிவ்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ நம்பகமான ஒரு ஃப்ரெண்ட்ஸையோ நீங்கள் கையில் வச்சுட்டு ஸோ இதை போய்ட்டு ட்ரை பண்ண பாருங்கள் அப்படின்றதான் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ டிடிஎஸ் போக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 கோடி ரூபா, 7 கோடியே அமௌண்ட்டு 7,88,16,000 ரூபா. ஸோ வின்னிங் ப்ரைஸு. ஸோ நீங்கள் தான் அதை தான் டேக் ஹோம் எடுத்து போகிறீங்க, 12 கோடி எடுக்க போகிறது கிடையாது. ஸோ இதை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த டைம் விழல்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி விழும் அப்படின்றதையும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகப்படியான இமேஜினேஷனில் போகாதீங்க. ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு டேவாக இந்த கடந்துட்டு போங்க. கிட்டத்தட்ட ஒரு 46 லட்சம் டிக்கெட்டு பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 46 லட்சத்தில் ஒரு டிக்கெட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு டிக்கெட் வச்சுருக்கீங்களோ 10 டிக்கெட் வச்சுருக்கீங்களோ, எங்கிட்ட இருக்கிறது ஒரு 5 டிக்கெட் இருக்குது. அந்த 46 லட்சத்தில் நான் ஒரு 5 டிக்கெட் வச்சுருக்கேன். ஸோ இதில் விழுந்தால் கூட எனக்கு சந்தோஷம். கண்டிப்பாக நான் ஃபிசிக்கலாக தான் கொண்டு போய்ட்டு மீட் பண்ணி பார்த்து அப்ரோச் பண்ணி ஸோ என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் ஐடி ப்ரூஃபை கொண்டு போய்ட்டு கொடுத்து நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அடுத்து என்ன பம்பர் வரப்போகுது அப்படின்றதையும் ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் ஆண்டவன்கிட்ட இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டும் இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு ஸோ அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.